ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பத்தி படிக்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த டு பி அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ்ல நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அத வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? அதோட யூசேஜ் என்ன? தமிழ்ல என்ன மீனிங் தான் அது எடுத்துட்டு வருது? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே. ஸோ அத பத்தின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும்னா, ஸ்கிப் பண்ணாம ஃப்ரம் ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் பாருங்க. அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரைட். வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த டு பிய எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க இப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல நீங்க டு பி அப்படிங்கிற வார்த்தைய பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது எந்த டென்ஸ்ல இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ல வராது. பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கு மட்டும் தான் வரும். அது பாஸ்ட்டா இருந்தாலும் சரி, பிரசன்ட்டா இருந்தாலும் சரி, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நாம ஃபியூச்சர்ல வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணுவோம். ஒரு ஃபியூச்சர் பிளான். அது பார்த்தீங்கன்னா 100% ஃபிக்ஸ்டு பிளான் கிடையாது. ஆனா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நான் இந்த மாரி ஆகலான்னு இருக்கேன். நான் இத வந்து பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னு வந்து ஒரு பிளான வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஃபியூச்சர் பிளான ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா, அந்த பிளான் பண்ணி வச்ச ஒரு திங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ல இப்படி ஆகணும் அப்படின்ட்டு, அது வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்படி மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல மட்டும் நான் இந்த மாரி ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு ஃபியூச்சர நம்ம என்ன பண்றோம்? ஃபிக்ஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த டு பி யூஸ் பண்றோம். இத மறந்துறாதீங்க. இத பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? இது என்னென்ன டென்ஸ்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். பாஸ்ட்டுக்கும், பிரசன்ட்டுக்கும் மட்டும் தான் ஃபியூச்சருக்கு வராது. ஏன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வில் பி அப்படிங்கிற வார்த்தைய தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வில் பிலயே பி வந்துருது. அப்ப இந்த டு பிக்கு வேலை இல்ல. ஓகே. சரி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதற்கு 2 வெர்ப்ல என்ன பண்ணிக்கலாம்? நாம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெர்ப் அப்படின்னா, பி வெர்ப்ல யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் வெர்ப்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க. இப்ப பி வெர்ப்ல நமக்கு தெரியும். ஆம், இஸ், ஆர் பிரசன்ட்டுக்கும், வாஸ் வேற பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க. மெயின் வெர்ப்ல V1, V2. அதாவது இது எந்த இடத்துல வரும்னு நான் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் வெர்ப். இது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய பி வெர்ப். இந்த ஃபார்மட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து இந்த ப்ரொனவுன்லாம் வேணும். இந்த ப்ரொனவுன் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சென்டென்ஸை பிகின் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ப்ரொனவுன் வச்சு தான் நம்ம பேசுவோம். சரிங்களா? ரைட். அடுத்து V3யும் வேணும். பாருங்க V3 என்னென்ன இருக்கு? கால்டு, ரிட்டனு, ஸ்போக்கன், சீன். நமக்கு தெரியும் V3 அப்படின்னாலே அது வேர்போட 3rd ஃபார்ம். அப்போ 3rd ஃபார்ம்ல வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கால்டுனா அழைத்தான், அழைத்தாள், அழைக்கிறாள் அப்படிங்கிற மீனிங்ல வராது. அழைக்க, அதோட நிறுத்திக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? அதை டீகோட் பண்ண முடியும். சரிங்களா? ரிட்டன் எழுத, ஸ்போக்கன் பேச, சீன் பார்க்க. ஓகே. சரி. இப்போ என்னன்னா, இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? இந்த டு பி அப்படிங்கிற வார்த்தை 2 ஆங்கிள்ல யூஸ் பண்ணப்படும். 2 ஆங்கிள்ல. என்ன அப்படின்னா, டு பிக்கு அடுத்து ஒரு நவுன் இந்த ஃபார்மேட் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே. ஐம் டு பி அ ஹீரோ, ஐம் டு பி அ டீச்சர், ஐம் டு பி அ டாக்டர், இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த டு பிக்கு அடுத்து ஒரு நவுன் வந்தால் அதற்கு ஒரு அர்த்தமும், இந்த டு பிக்கு அடுத்து என்ன வரும்? ஒரு வேர்ப் வரும். அந்த வேர்ப் V3ல தான் வரும். V1, V2 வராது. அப்போ டு பி கால்டு அப்படி சொல்லலாம். டு பி ரிட்டன் அப்படி சொல்லலாம். டு பி ஸ்போக்கன் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த டு பி அப்படிங்கிற வார்த்தை அதற்கடுத்து ஒரு நவுனை வைத்திருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகலாம் என்று. ஓகே. இல்லாட்டி ஆகலாம்னு. இந்த வழக்கு தமிழ் எழுதுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஆகலாம்னு. ஓகே. இல்லாட்டி ஆக வேண்டும் என்று. புரியுதுங்களா? இதுதான் தமிழ் அர்த்தம். எப்போ டு பிக்கு அடுத்து நவுன் வரணும், வந்தாதான் இந்த அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இந்த டு பிக்கு அடுத்து V3 வந்துருச்சு அப்படின்னா இது என்ன மீனிங்ல வெளிப்படும் அப்படின்னா, பட, இப்படிதான் வரும். ஓகே. பாருங்க. டு பிக்கு அடுத்து நவுன் வந்தால் ஆகலாம் என்று. ஓகே. ஐ எம் டு பி எ டீச்சர், நான் ஆசிரியர் ஆகலாம் என்று. ஓகே. ஐ எம் டு பி எ டாக்டர், நான் மருத்துவர் ஆகலாம் என்று. ஓகே. அங்க பாருங்க. டு பி V3, டு பி V3 அப்படின்னு போட்டா என்ன அர்த்தத்துல வரும்? பட அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டு பி கால்ட் அப்படின்னா அழைக்கப்பட. ஓகே. டு பி சென்ட் அனுப்பப்பட. டு பி டாட் கற்பிக்கப்பட. இந்த மாதிரி அர்த்தத்துல தான் வரும். அப்போ நல்லா நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். டு பிக்கு அடுத்து நவுன் வந்தால் இந்த அர்த்தத்துலையும், டு பிக்கு அடுத்து V3ல வந்தால் அந்த அர்த்தத்துலையும் ஏன் வருது டேவிடு அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. இந்த டு பிக்கு அடுத்து நவுன் வந்துருச்சு அப்படின்னா இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே.
அண்டு நான் நிறைய கிளாஸில் நிறைய செஷனில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பி வேர்புக்கு அடுத்து V3 நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது பேசிவ் ஃபார்முக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகே, இது பேசிவ் வாய்ஸ் பேசிவ் ஃபார்மில் இருக்குது. அப்போ நமக்கு தான் ஒரு ஐடியா தெரியுமே, பேசிவ்னாலே அந்த வேலை செய்யப்படுகிறது, செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்பட வேண்டும், இந்த பட அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் நமக்கு தெரியும். அதனால தான் இந்த டு பிக்கு அடுத்து V3 போட்டதுமே இது பேசிவாக மாறி பட அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சரிங்களா? அப்போ இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போது டு பிக்கு அடுத்து நவுன் வரும்போது என்ன மீனிங் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸும், டு பிக்கு அடுத்து V3 வரும்போது என்னென்ன மீனிங்கில் வருதுன்னு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியர் ஆயிரும். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? வெரி குட், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நம்ம யாருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ்க்கும், அந்த பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், பேசிவ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு, வேர்பு, அதற்கடுத்து டு பி அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல நவுன் போட்டிங்கன்னா இது ஆகலாம் என்று அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். பாருங்கள், சப்ஜெக்டு, வேர்பு, டு பிக்கு அடுத்து நவுன். இப்போ அதே சப்ஜெக்டு, வேர்பு, டு பிக்கு அடுத்து V3 போட்டோம் அப்படின்னா செகண்ட் ஃபார்மேட்டும் வந்துடும். ஸோ இது ஆக்டிவ் ஃபார்ம், இது பேசிவ் ஃபார்ம். மீனிங் மாறுங்க. ஆக்டிவில் சொல்லும்போது ஒரு மீனிங் வரும், பேசிவில் சொல்லும்போது ஒரு மீனிங் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் த சென்டென்சஸ். இதைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பார்க்கும்போது நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு நவுனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ப் வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சப்ஜெக்டு, வேர்பு, டு பி, அதுக்கடுத்து நவுன், அதான் நம்ம பார்த்த ஃபார்முலா. அப்போ நவுன் வந்துச்சு அப்படின்னா நாம் அது ஒரு மீனிங்கில் பார்க்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு எழுதியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன், நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன், இல்லாட்டி நான் ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சென்டென்ஸ் கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையில் போட்டுக்கலாம். நீங்கள் கவனிக்கணும், நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன், இந்த ஆக அப்படின்னு வரும்பொழுது நாம் சில சமயங்கள் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா நார்மலாக இருக்க தமிழ் சென்டென்ஸ் மாதிரி நினச்சிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நார்மல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா ஐ எம் அ டீச்சர், ஏன்னா நான் அந்த பொசிஷனில் இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இதே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டுபிக்கும் நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன்லையோ இல்லை சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அந்த டுபாக்கூர் என்ன பண்ணும் அப்படின்னா நான் அவ்வாறாக இருக்கிறேன் அப்படி தான் சொல்லும், நான் ஆசிரியராக இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஐ எம் டு பி அ டீச்சர்னால் நான் ஆசிரியராக இருக்கிறேன்னு அர்த்தம், ஐ எம் அ டீச்சர்னாலும் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ரெண்டில் எது கரெக்டு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரும். ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா ஐ எம் டு பி அ டீச்சர் அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ஆசிரியராகன்னு வருது பார்த்தீங்களா, அதோட தமிழாக்கம் அப்படி ஆகலாம் என்று அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியுமோ தவிர நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் எடுத்துட்டிங்கன்னா புரியவே புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? ரைட். அப்போது நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன் அப்படின்னா எழுத்தாளராக வேண்டுமென்று விரும்புகிறேன், அதுதான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா டு பி அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்யூச்சர் பிளானு, இதுக்கப்புறம் நடக்க போகிறது. அப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறது அப்படின்னா நாம் அப்படி ஆகணும்னு விரும்புகிறேன், அப்படி ஆகணும்னு இருக்கிறேன், அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன். ஓகே, சேம் அந்த ஃபார்முலா அப்படியே போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கண்டுபிடிங்க. யார் சப்ஜெக்ட்டு? வேலையை செய்கிறவர் தான் சப்ஜெக்ட். ஓகே, அவர் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஓகே, என்னவாகணும்னு நினைக்கிறாரு? எழுத்தாளர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். ஓகேவா? அப்போது இந்த எழுத்தாளர் அப்படிங்கிற இன்னொரு நவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் செகண்ட் வரக்கூடியது. ஓகே, யார் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு நவுனு. என்னவா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த என்னவாக மாறுதல், ஒரு மனுஷன் மாதிரி ஆகணும், அந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நவுனு செகண்ட் நவுன். சரிங்களா? சரி பாருங்கள், நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணும், ரூல் படி சப்ஜெக்ட் வரணும். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யாருன்னா நான். அப்போ ஐ, கடைசி வார்த்தை என்ன இருக்குது, இதுதான் நம்மளோட வேர்பு, விரும்புகிறேன். என்ன இருக்குது, விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா நாம் வேர்பு தான் போடணும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. அப்போ விரும்புகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் விரும்புகிறேன்னு சொல்லுவோம். பாஸ்டாக இருந்தால் விரும்பினேன்னு சொல்லுவோம், ஃப்யூச்சராக இருந்தால் விரும்புவேன்னு சொல்லுவோம். அப்போ விரும்புகிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டு. அப்போ ரொம்ப சிம்பிள். விரும்புகிறேன் அப்படின்னா வாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடுவோம். பாருங்கள், விரும்புகிறேன், ஐ வாண்ட், உடனே அந்த ரூட் வேர்டு அப்படியே வந்துடணும். டு பி, யாராக, எழுத்தாளராக. எழுத்தாளர்னா ரைட்டரு, ரைட்டர், அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. பாருங்கள், ஐ வாண்ட் டு பி அ ரைட்டர்
ஐ வாண்ட் டு பி அ ரைட்டர். இதுக்கப்புறம் இந்த டு பி அப்படிங்கிற வார்த்தையை நீங்களும் என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஆனால் எந்த அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மேக் பண்ணணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஐ வாண்ட் டு பிகம் அ ரைட்டர் கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. கரெக்டு தான், தப்புன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் டு பியை பற்றி தான். அப்போ டு பியில் என்னென்ன சென்டென்ஸ் வருமோ அதை தான் சொல்ல முடியும். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஐ வாண்ட் டு பி டாக்டர்னு சொன்னாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? நம்ம கான்செப்டில் டு பின்னு இருக்குது. அந்த டு பிக்கு என்னதான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணுறோமோ தவிர, டு பியோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டு பியோட அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், பாருங்கள். ஐ வாண்ட் டு பி எ ரைட்டர். நான் ஒரு எழுத்தாளராக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி ரைட்டர் அப்படின்னா நான் எழுத்தாளராக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற அர்த்தத்துலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? டு பின்னு வந்துட்டாலே அப்படி ஆகணும்னு ஆசை. ஓகே, அப்படி ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், அதுதான் அர்த்தம். அவன் ஒரு கலைஞனாக ஆசைப்பட்டான். அவன் ஒரு கலைஞன் ஆகலாம் என்று ஆசைப்பட்டான். ஓகே, ரைட். யார் ஆசைப்பட்டது? அவன். அப்போது ஹீ என்ன பண்ணார்? அவர் செய்த செயல் ஆசைப்படுதல். நம்ம டிசையர்டுன்னு சொல்லுவோம், இங்கே ஆஸ்பயர்டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதுவும் கரெக்டு தான். பாருங்கள், ஹி ஆஸ்பயர்டு, அவர் ஆசைப்பட்டார். என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? டு பி கலைஞன், ஆர்டிஸ்ட். அப்போ an ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஓகே, பாருங்கள். ஹி ஆஸ்பயர்டு டு பி an ஆர்டிஸ்ட். ஹி ஆஸ்பயர்டு டு பி an ஆர்டிஸ்ட். கலைஞனாக வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். இப்போ ஃப்யூச்சரில். இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கலைஞன் ஆகலை, அவர் வந்து வேறு வேலைக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா இந்த டு பி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஆனால் அதுதான் நடக்கும்னு அவசியம் கிடையாது, மாறிடும். சரிங்களா? ரைட். அவள் ஒரு புகைப்பட நிபுணராக தீர்மானித்து இருக்கிறாள். ஓகே, தீர்மானிச்சிருக்கா. இப்போ அந்த பிளான் அவள் பண்ணியிருக்கிறா. அப்போது இந்த தீர்மானித்து இருக்கிறாள், அந்த வேலையை அப்படி பிளான் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போதே அந்த வேர்ப் எதில் வந்துடும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், யார் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க? அவள். அப்போது ஷீ. ஓகே, தீர்மானித்து இருக்கிறாள். அப்போ தீர்மானித்துனா பிளான்டு. அப்போ ஷீ ஹேஸ் பிளான்டு. ஓகே, ஷீ ஹேஸ் பிளான்ட். அவள் தீர்மானித்து இருக்கிறாள். என்னவாக? ஒரு புகைப்பட நிபுணராக. அப்போது டு பி அ ஃபோட்டோகிராஃபர். ஓகே, ஃபோட்டோகிராஃபர், அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே, நீங்கள் கூட சொல்லிக்கலாம், ஐ ஹாவ் பிளான் டு பி அ ஃபோட்டோகிராஃபர். நான் ஒரு புகைப்பட நிபுணராக தீர்மானித்திருக்கிறேன். ஐ ஹாவ் பிளான் டு பி அ ஃபோட்டோகிராஃபர் சொல்லிக்கலாம், கரெக்டு தான். சென்டென்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சால் சரி. சரிங்களா? அமைதியாக இருக்கலாம்னு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஒப்புக்கொண்டோம், அக்ரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், யார் அமைதியாக இருக்கலாங்களாமா? நாங்கள். ஓகே, பாருங்கள், நாங்கள் அப்படின்னா வி. நாங்கள் என்ன பண்ணோம்? ஒப்புக்கொண்டோம். அப்போது அக்ரீடு. ஓகே, வி அக்ரீடு. என்னவாக? அமைதியாக இருக்க. டு பி குவாய்ட். பாருங்கள், குவாய்ட், டு பி குவாய்ட், அமைதியாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஸோ குவாய்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டு, நம்மளோட நிலைமை தான் அங்கேயும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மீனிங்கில் அப்படியே எடுத்துக்கோங்க, தப்பாகாது. ஓகே, வி அக்ரீட் டு பி குவாய்ட், அமைதியாக இருக்கலான்னு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், விஜய் முதல்வராக இருக்கிறார். இதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு 2026 யார் சிஎம் ஆவாங்க டிஎன்க்கு அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் முதல்வராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, விஜய் முதல்வராக இருக்கிறார் நீங்கிற அந்த டோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் அவர் சிஎம்னு அர்த்தம். ஆனால் நாம் இன்டென்ட் பண்ணுற மீனிங் என்ன? விஜய் முதல்வர் ஆக வேண்டும் என்று இருக்கிறார், ஆக வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த டோனில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது ஆக வேண்டும் என்று ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அங்கே டு பி வந்துடும். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிள். விஜய் ஆகலாம்னு இருக்கிறார். ஓகே, அதனால இஸ்ங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, இஸ் டு பி அ சீஃப் மினிஸ்டர். ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். விஜய் இஸ் டு பி அ சீஃப் மினிஸ்டர். ஐ எம் டு பி அ மினிஸ்டர். நான் அமைச்சராகலாம்னு இருக்கிறேன். அப்போது ஐ எம் டு பி அ மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்போ விஜய் சொல்லும்போது என்ன ஆகும்? விஜய் இஸ் டு பி அ சீஃப் மினிஸ்டர். ஓகே, விஜய் இஸ் டு பி அ சீஃப் மினிஸ்டர். விஜய் முதல்வர் ஆக வேண்டும் என்று இருக்கிறார், இல்லாட்டி விரும்புகிறார்னு அர்த்தம். ஏன்னா ஃபிக்ஸ்டு பிளான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ வேர்புக்கு அடுத்து டு பி வந்து டு பிக்கு அடுத்து நவுன் வந்துச்சு அப்படின்னா அப்படி ஆகலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், பிளான் பண்ணியிருக்கிறோம், ஆசைப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ நவுனோட வேலை முடிஞ்சுது. நவுனை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேர்பு வந்தால் எப்படி வந்து ஒரு சில சென்டென்ஸ் மாறுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
இப்போ நாம் டு பி கூட V3 வந்தால் என்ன மீனிங் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தது தான். டு பிக்கு அடுத்து V3 வந்தால் இந்த பட அப்படிங்கிற சவுண்ட்லேயே தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் வேர்பு போட்டு டு பிக்கு அடுத்து V3 போட்டோம் அப்படின்னா அவர் மேலே என்ன ஆக்ஷன் செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். நல்லா கவனிக்கணும். அதான் பாசிவ் ஃபார்ம். ஓகே, அதாவது நான் கலைஞனாக விரும்புகிறேன் அப்படின்னு படித்தோம், நான் டீச்சராக விரும்புகிறேன் படித்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம அந்த ஆக்ஷனை செஞ்சு அந்த பர்டிகுலர் பொசிஷனை அடைய போகிறோம். அப்போ ஆக்ஷன் நம்ம செஞ்சோம். இங்கே வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனை நம்ம மேலே செய்வாங்க. நாம் சப்ஜெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே தான் அந்த ஆக்ஷன் செய்யப்படும், நாம் செய்ய மாட்டோம், நாம் வாங்குவோம். அப்போ இங்கே வந்திருக்க எல்லா நவுனுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை ரிசீவ் தான் பண்ணுவாங்களோ தவிர அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பாருங்க, நான் அனுப்பப்பட இருக்கிறேன், நான் அனுப்பப்பட இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னை அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ அனுப்பிடுவாங்க. அப்போ அனுப்புதல் அப்படிங்கிற ஆக்ஷனை யாரோ ஒருத்தர் என் மேலே செய்ய போகிறாங்க, நான் இப்போ கிளம்பிடுவேன். ஓகே, அதுதான் நான் அனுப்பப்பட இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், டீகோட் பண்ணிடலாம். நான் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஐன்னு போடுவோம். சரிங்களா? அனுப்பப்பட இருக்கிறேன், அப்போ கடைசி வார்த்தை தான் நம்ம மெயின் வேர்பு. இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய பி வேர்பு. அப்போது இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியுமே, ஆம் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணும், ஏன்னா இருக்கிறது ஐ. ஓகே, ஐ ஆம் வேர்பு வந்துருச்சு. அடுத்து உடனே டு பியை போட்டுறணும். ஓகே, போட்டதுமே என்ன பண்ணணும், இந்த டு பிக்கு என்ன அர்த்தம், பட அப்படின்னு அர்த்தம். இந்த பட அப்படிங்கிற வார்த்தை கூட என்ன வார்த்தை வந்திருக்கோ அதுதான் வேர்பு. ரொம்ப சிம்பிள். அதுதான் V3 ஃபார்ம் கூட வர வேர்பு. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பட, செய்யப்பட. இந்த செய்யன்னு வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வார்த்தை சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ பதவி உயர்வு செய்யப்பட. இங்கே பாருங்கள், பட என்ன பட, கௌரவிக்கப்பட. அதுதான் ஆக்ஷன் வேர்டு. அங்கே V3க்கு கன்வெர்ட் பண்ணப்பட வேண்டிய வார்த்தை. பட என்ன பட, கற்றுத்தரப்பட. அடுத்து பாருங்கள், பட வெளியிடப்பட. அப்போ அந்த பட அப்படிங்கிற வார்த்தை கூட என்ன வார்த்தை சேர்ந்து வருதோ அதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட வேண்டிய V3 ஃபார்ம். ஓகே, சரி பாருங்கள், அனுப்பப்பட, அனுப்புதல் அப்படின்னா தேர்ட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சென்ட் போடக்கூடாது, சென்ட். ஐ ஆம் டு பி சென்ட், நான் அனுப்பப்பட இருக்கிறேன். இதற்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் என்ன, என்ன அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். என்ன இப்போ அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், ஐ ஆம் டு பி சென்ட், நான் அனுப்பப்பட இருக்கிறேன். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இந்த டு பி வந்து அதற்கு அடுத்து என்ன வருது, V3 வருதோ, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் இதற்கப்புறம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், குழப்பமே இருக்காது. சரிங்களா? ரைட். அவள் பதவி உயர்வு செய்யப்பட இருந்தால், அவள் பதவி உயர்வு செய்யப்பட இருந்தால், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா, ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவளை வந்து ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருந்தாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா, ரிசைன் பண்ணிட்டா. அப்போ அவளை தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருந்தாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், ஆக்ஷன் அவள் மேலே செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஓகே, அவள் பதவி உயர்வு செய்யப்பட இருந்தால், சப்ஜெக்ட் ஷீ, இருந்தால் தான் இருக்குது, இருந்தால். அப்போ பாஸ்ட் பி வேர்பு. ஓகே, ஷீ வாஸ் டு பி, ஓகே, பதவி உயர்வு, அதுக்கு ப்ரொமோட்டட். அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிம்பிள் கிடையாது, இருக்கல ரொம்ப சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கான்செப்ட் ஈஸி. ஷி வாஸ் டு பி ப்ரொமோட்டட், ஷி வாஸ் டு பி ப்ரொமோட்டட். அவள் பதவி உயர்வு செய்யப்பட இருந்தால் ஆனால் ரிசைன் பண்ணிட்டா. ஷி வாஸ் டு பி ப்ரொமோட்டட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ரிசைன்ட். ஷி வாஸ் டு பி ப்ரொமோட்டட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ரிசைன்ட். இதுதான் அர்த்தம். சரிங்களா? அவர்கள் கௌரவிக்கப்பட ஆசைப்படுகின்றனர், ஆசைப்படுகின்றனர். போன இதில் என்ன பண்ணோம், ஒரு பதவியை வந்து அடையிறதுக்காக ஆசைப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம படித்தோம். அதுக்கு நான் ஆஸ்பயர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன். இங்கே ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஆசைப்படுறோம். ஒரு விஷயத்தை பெறுவதற்கு, பதவி கிடையாது, ஒரு பொருளை பெறுவதற்கு இல்லாட்டி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நம்ம ஆசைப்படுறோம். அதற்கு டிசையர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, யார் ஆசைப்படுறது, அவர்கள். அவ்வளோதான். பாருங்கள், தே ஆசைப்படுகின்றனர். அப்போது ப்ரெசண்ட்டில் இருக்குது, அப்போ அதுக்கேற்ற வேர்ப் ஃபார்மேட் தான் போடணும். அப்போது தே டிசையர் டு பி, எதற்கு, கௌரவிக்கப்பட. கௌரவிக்கப்படனா ஹானர்டு. ஓகே, இல்லாட்டி ரெஸ்பெக்டட் கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ஆனால் கரெக்டான வார்த்தை ஹானர்டு தான் போடணும். பாருங்கள், தே டிசையர் டு பி ஹானர்டு, தே டிசையர் டு பி ஹானர்டு. அவர்கள் கௌரவிக்கப்பட ஆசைப்படுகின்றனர். அவங்களை யாராவது கௌரவிக்கணும், மாலை ஷாலெல்லாம் போட்டு கௌரவிக்கணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதோட பாசிவ் ஃபார்ம் தான் இது. அவர்கள் கௌரவிக்கப்பட ஆசைப்படுகின்றனர். ஓகே, தே டிசையர் டு பி ஹானர்டு. இப்பாடம் கற்றுத்தரப்பட இருந்தது. ஐயோ, இந்த சப்ஜெக்டை தாண்டா விட்டுட்டேன், இந்த சப்ஜெக்ட் எக்ஸாமில் வந்துச்சு, சே
அதை என்னால் எழுதவே முடியல. ஏன்? அந்த சப்ஜெக்டை தான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருந்தாங்க. அன்றைக்கி நான் லீவ் போட்டேன், அந்த சாரும் வரல. இந்த பாடம் கற்றுத்தரப்பட இருந்தது, இதுதான் அர்த்தம். ஓகே, பாருங்க, அந்த செயல் செய்யப்பட இருந்தது. எந்த செயல்? இப்பாடம் கற்றுத்தரப்பட இருந்தது. ரொம்ப சிம்பிள். திஸ் லெசன் இருந்தது தானே, இருந்தது. அப்போ வாஸ். திஸ் லெசன் வாஸ் டு பி கற்றுத்தரப்பட. அப்போ கற்றுத்தரதுக்கு டீச்சுன்னு சொல்லுவோம். அதோட V3 டாட். ஓகே, பாருங்க, அவ்வளோதான். திஸ் லெசன் வாஸ் டு பி டாட். திஸ் லெசன் வாஸ் டு பி டாட். இப்பாடம் கற்றுத்தரப்பட இருந்தது. சிம்பிள். ஓகே, இன்று அஜித்தின் படம் வெளியிடப்பட இருக்கிறது. இன்னைக்கு தலையோட படம் என்ன ஆகுது? ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை இப்போ இனிமேல் தான் ஆக போகுது, அந்த பிளான்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்று அஜித்தின் படம் வெளியிடப்பட இருக்கிறது. கடைசி வார்த்தை என்ன? இருக்கிறது அப்படின்னா பி வெர்பு. ரொம்ப சிம்பிள். ஓகே, யாரோட படம்? அஜித்தின் படம். அப்போது அஜித்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ். ஓகே, அஜித்ஸ் மூவி. ஓகே, இன்று தானே, அப்போ அதனால தான் நம்ம இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கோம். அப்போ அஜித் மூவி இஸ் டு பி இன்னைக்கு வெளியிடப்பட இருக்கிறது. வெளியிடுதல்னா ரிலீஸ்ட். ஓகே, ரிலீஸ்ட். அஜித்ஸ் மூவி இஸ் டு பி ரிலீஸ்ட். எப்போ? இன்னைக்கு. அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், டுடே. அவ்வளோதான். அஜித்ஸ் மூவி இஸ் டு பி ரிலீஸ்ட் டுடே. இல்லாட்டி டுடே முன்னாடி கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. டுடே அஜித்ஸ் மூவி இஸ் டு பி ரிலீஸ்ட். டுடே அஜித்ஸ் மூவி இஸ் டு பி ரிலீஸ்ட். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. எந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த புக்காக இருக்கட்டும், இல்லாட்டி யாரும் உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, டு பின்னு போட்டாங்கன்னா டக்குன்னு பாயிண்ட்டை பிடிச்சிடணும். டு பிக்கு அடுத்து நவுன் வந்தால் அந்த மீனிங், டு பிக்கு அடுத்து V3 வந்துச்சுன்னா இந்த மீனிங். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதற்கான ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அனைத்து ஆவணங்களும் அழிக்கப்பட இருக்கிறது. அழிக்க அப்படின்னா டெலீட் பண்ணுறது. சரிங்களா? அவள் ஆப்பிரிக்காவில் இருக்க விரும்பினால். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப சிம்பிள். நம்ம டு பிக்கு அடுத்து நவுன் போட்டோம். அப்படி ஆக வேண்டும் என்று அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஒரு இடத்துல இருக்கலாம்னு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கலாம்னு நான் விரும்பினேன். அப்போது டு பிக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் பிளேஸை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுதான் செகண்ட் சென்டென்ஸ். அவள் ஆப்பிரிக்காவில் இருக்க விரும்பினாள். ஓகே, டு பிக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் பிளேஸை போட்டணும், லொக்கேஷனை போட்டணும். லொக்கேஷன் எப்போல்லாம் போடுறீங்களோ லொக்கேஷனுக்கு முன்னாடி தயவு செய்து ப்ரிப்போசிஷனை போடுங்க. ஓகே, இம்மரங்கள் வெட்டப்பட இருந்தன. 2010 இம்மரங்கள் வெட்டப்பட இருந்தன அப்படிங்கிற வார்த்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சீனிவாசன் பாடகராக வேண்டும் என்று சிரமப்பட்டார். சிரமப்படுதல், இப்போ ஸ்ட்ரகிள். சிரமப்பட்டாருன்னு இருக்கு. அப்போ என்ன வேர்ப் ஃபார்மட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதணும். நீங்கள் நாளை சந்திக்கப்பட இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கப்பட இருக்கிறீர்கள். அப்போ உங்களை யாரோ ஒருத்தர் சந்திப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை காமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அட் த சேம் டைம் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? தேங்க்யூ.